இதில் புக்கிலலாம் ஆனந்த விகடன்னு இதிலெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்பயே வந்து அதே சமயத்தில் நாங்கள் இப்போ தான் ஃபோட்டோ வந்துருச்சு. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து தங்க கவசம் போட்டு வச்சோம். வைர கவசமும் செஞ்சுருக்கோம். முருகப்பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆடி 18, தைப்பூசம், பங்குனி உத்திரம் 3க்கும் காவடி எடுக்கிறது. எங்கள்கிட்ட வெள்ளி காவடி 2 காவடி இருக்குது. அது இல்லாமல் மொத்தம் 15 காவடிகள் இந்த விசேஷத்துக்கெல்லாம் காவடி எடுக்குது. அது இல்லாமல் இங்கே செலுத்து காவடின்னு இருக்குது. இங்கே செலுத்து காவடி ஒரு 10 காவடி செஞ்சு வச்சுருவோம் தைப்பூசத்துக்கு. வரிசையாக ஜனங்க வர்றவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருந்து இப்போ அவங்க பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அதுதான் காவடி பழனி ஆண்டவர். பழனிக்கு பக்கத்தில் சிறுமலையிலும் கொண்டாந்தவர் பழனி ஆண்டவர். காவடி தான் உற்பத்திங்க முதல்ல. அதனால் காவடி பழனி ஆண்டவர் என்ற பெயர் இந்த முருகனுக்கு இருந்தது. ஓலக்குறிச்சி அப்போ 61ல் கும்பாபிஷேகம். அதுக்கு முன்ன ஒரு 61 கிட்டத்தட்ட 55, 56ல் இங்கே முருகன் வந்து ஓலக்குறிச்சியில் தான் உற்பத்தி. அங்கேருந்து உற்பத்தியாகி இவ்வளோ தூரம் முருகப்பெருமான் வந்திருக்கிறார். அப்படின்னா இங்கே கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரம். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா விபூதி, செவ்வாய்க்கிழமை பார்த்தா மங்களவாரம் மஞ்சள், சந்தனம், அப்புறம் பச்சை குங்குமத்தினால அது மாதிரி விசேஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் விசேஷமாக வேறு எந்த கோயிலும் பார்க்க முடியாது, ஒவ்வொரு நாளையும். அதனால் பக்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறோ அதை வந்து காக்கும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம். இவருக்கு பேர் எல்லாரும் சொல்கிறது. காக்கும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம்னு சொல்கிறது இவர் எல்லாருமே கூப்பிட்றாங்க. அப்பேற்பட்ட பழனியாண்டவர், காவடி பழனியாண்டவர் எங்கள் அம்மா மேலே வந்து 7.5 வயசில் வந்தார். இங்கே வந்து அவங்க 61ல் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பண்ணி 71ல் ஒரு கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் 90 அவங்க 19/4 80ல் காலாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டு போன பணியை அவங்களாட்ட செய்ய முடியல, என்னால் முடிந்தளவு செய்து கொண்டிருக்கிறோம். அவங்களோட பிறந்த நாளுக்கு இலவச திருமணம் செஞ்சு வைக்கிறோம். வைகாசி முருகனோட பிறந்தநாள் அன்றைக்கும் அதே தான் எங்கள் அம்மா அன்றைக்கி பிறந்தநாள். விசாகத்தன்னைக்கு தான் அவங்க பிறந்தநாளும். இலவச திருமணம் இது 300 ஜோடிங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். இந்த வருடம் 3 ஜோடிக்கு செஞ்சுருக்கோம். அவ்வளோ விசேஷம். சித்திரையில் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். வைகாசி விசாகம், ஆணியில் அருள்நீர் ஆண்டு விழா, சஷ்டியில் ஆடியில் 18, ஆவணியில் புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமை, ஐப்பசியில் கந்த சஷ்டி உற்சவம். எப்படி உங்களுக்கு திருச்செந்தூர் ஆகிற மாதிரி முருகன் கையில் இருக்க வேலை அருளுடன் வந்து சம்மாரம். கார்த்திகையில் தீபம், மார்கழியில் முழுவதும் நாளும் பஜனை, ஏகாதசி, துவாதசி, ஜனவரி 1ஆம் ஒவ்வொரு இடமும் பூஜை. தைப்பூசம், தை10 கோயிலோட ஆண்டு விழா நினைவு நாள் அன்று. மாசியில் சிவன் ராத்திரி இன்னைக்கு ரொம்ப 5 கால பூஜை, விடிய பூஜை அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் தான் ஆரம்பித்தோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கும் அருள்வாக்கு காலையில் நடைபெறும்.